நான் சின்ன வயசா இருக்கும்போதெல்லாம் நியூ இயர்லாம் எப்படின்னா, முதல் நாள் நைட்டு வந்து கோலம். தெரு ஃபுல்லா கோலம் போடுவாங்க. ஹாப்பி நியூ இயர் போடுறது, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதெல்லாம் போட்டு கலர் கலரா கோலம் போட்டு, அ ரோட்ல நடக்கிறதுக்கே இடம் இருக்காது. "ஏய் அப்படி ஓரமா போ கோலம் போட்டுக்கிட்டு இருக்கல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கோலம் முடியும். மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு எங்க அப்பா காலையில மசூதிக்கு போயிட்டு வருவாங்க. என் தம்பிய கூட்டிட்டு போயிருந்தாங்க. எங்க அம்மா காலையில வீட்ல தொழுக செஞ்சு எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆ சிக்கனு சிக்கன வாங்கி அ ம சிக்கனோ, மட்டனோ ஏதோ வாங்கி நான்வெஜ் சமையலு. ஆ அதுதான் அப்படிதான் ஆரம்பிக்கும் நியூ இயர். அதாவது ஒரு சண்டே ஃபீலு ப்ளஸ் கொஞ்சம் அந்த நியூ இயருன்ற ஒரு ஃபீலு. ஆமா. அன்னைக்கு நாள் ஃபுல்லாவுமே போன வருஷம் அதான் முதல் வருஷம் நடந்த கதைகள்லாம் பேசுவோம். அது மாரி அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஒரு வருஷ கதைய அந்த ஒரு நாள் உட்காந்து பேசுவாங்க. அந்த மாரி அது ஆச்சுல, இந்த வருஷம் அதெல்லாம் இல்லாம பார்த்துக்கணும்ப்பா. ஆமா இந்த வருஷம் ரொம்ப இதுவா இருக்கணும். ஆமா அதிகப்படியா எங்க அம்மாலாம் அந்த நியூ இயர் நேரத்துல இந்த வருஷம் இது பண்ணணும்னு நெனைக்கிறதுன்னா, நகை சீட்டு. நகை சீட்ட தான் சொல்லுவாங்க. இந்த வருஷமாவது நகை சீட்ட போட்டு முடிச்சிரணும். ஏன்னா, அப்ப இருக்கிற இதுலலாம் மாசம் ரூ. 200 தான். அதே என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்டுட்டே இருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு தேவை வரும். அப்ப போயி இப்பலாம் வந்து பாதியிலே வாங்க முடியாது. அப்பலாம் எப்படின்னா, பாதியிலே இது பண்ணிட்டு, ஆ மேற்கொண்டு கொஞ்சம் காசு போட்டு ஏதோ கல்யாண காட்சிக்கு நகை வாங்கணும் அப்படின்னு சொன்னா, அத போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்ப விலையும் இவ்வளோ இல்லல்லங்க. இப்ப லட்சத்த தொடப்போது. அப்ப 7,000, 6,000 அப்படிதானே. அது அந்த ரூ. 200 கட்டியிருப்பாங்க. அத கட்டிட்டு மிச்ச காச கட்டி வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்ப எங்க அம்மா சரி இந்த வருஷம் கண்டிப்பா நகை சீட்டு ஃபுல்லா கட்டி, எப்படியாவது என் பொண்ணுக்கு வந்து ஜிமிக்கி வாங்கி குடுத்துறணும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அடிக்கு வருஷா வருஷம் சொல்லுவாங்க. ஆனா அது முடியாது. அதே மாரி முடிஞ்ச அளவு கடன் எல்லாத்தையும் முடிச்சுருவோம். கடனெல்லாம் முடிச்சுட்டு, "அம்மா அடுத்த வருஷம் நிம்மதியா இருக்கணும்" அப்படின்னுவாங்க. மறுபடியும் அது அடுத்த வருஷம் அதையே சொல்லுவாங்க. அம்மாக்களோட அதிகபட்ச இதுவா தான் இருந்துச்சு அப்போ. இப்பதாங்க அந்த ஜிம்முக்கு போறது, அத பண்ணணும், இத பண்ணணும், வீட கட்டணும், வாசல அன்னைக்கு இந்த வருடத்துல இது பண்ணணும். என்ன கடன் அடைக்கணும், கஷ்டம் இல்லாம இருக்கணும். ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சேமிப்பு இருக்கணும். இத மட்டும் தான் யோசிச்சாங்களே தவிர, இப்போ இருக்கிறவங்க அந்த நியூ இயர் ரெசல்யூஷன்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா யாரும் அத அத இது பண்றதில்ல. ஃபாலோ பண்றதில்ல. ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இல்ல இது பண்ணிடணும். அது அது அப்ப இருந்தே அதாங்க. சொல்றத யாருக்குமே முடியாது. செய்யவும் முடியாது. சூழ்நிலைகள் அமையாது. ஆ அந்த டைம்ல அதுதான். ஆ இதுல ஸ்கூல்ல என்னன்னா, ஸ்கூலுக்கு நாங்க நியூ இயர் முடிஞ்சு மறுநாள் போவோம். எப்படி போச்சு எல்லாருக்கும் டீச்சர் கேட்பாங்க. எப்படி போச்சு எல்லாருக்கும்? அப்படின்னு. இந்த வருஷத்துலருந்து நல்லா படிக்கணும். ஆமா நோட் புக்கெல்லாம் கிழிக்காம வச்சிருக்கணும்னு கடவுள்ட்ட வேண்டிக்கிட்டீங்களா? ஆமா எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமா இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே நல்ல வருஷமா இருக்கும். நல்ல இதுவா இருக்கும். ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இப்பலாம் என் பையன் தான் சொல்லுவான், "அம்மா என்னடா கேட்டாங்க மிஸ்ஸு?" என்னடா எங்கடா போனீங்க? என்ன பண்ணீங்க? இங்க போனீங்களா? இந்த மாலுக்கு போனீங்களா?" அப்படின்னு. அப்ப அந்த கேள்விகளே இல்லங்க. அந்த மாரி அப்ப இருந்த எந்த ஒரு பண்டிகை, நியூ இயர்ன்னு இல்ல. பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் எல்லாமே மக்களோட சேர்ந்து இருந்துச்சு. இப்ப எப்படின்னா ஃபோனோடவும், செல்ஃபியோடயும் சேர்ந்திருக்கு. இப்போ இன்னைக்கு இதுன்னா, இதுல போட்டா இது பளிச்சுன்னு தெரியும் இந்த ஃபோட்டோவுல. இந்த ட்ரெஸ் போட்டா இது பளிச்சுன்னு தெரியும். இந்த சாப்பாட இப்படி வச்சு வீடியோ எடுத்தா பளிச்சுன்னு தெரியும். ஆமா, இத நீ இப்படி சாப்பிடு, நான் வீடியோ எடுக்கிறேன். நீ அப்படி உட்கார்ந்துக்கோ, நான் வீடியோ எடுக்கிறேன். நீ இங்க நில்லு, நான் வீடியோ எடுக்கிறேன். நீ வந்து கங்கிராட்ஸ் சொல்லு, நீ வாழ்த்துக்கள் சொல்லு, நான் வீடியோ எடுக்கிறேன். நீ அழுவு, அத சொல்லி நான் வீடியோ எடுக்கிறேன். நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், வீட்டுக்கு போறேன்னு சொல்லு, அத நான் வீடியோ எடுக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ. ஒரு 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 ப்ரூஃபோடயே எல்லாமே ஓடுது. இங்க நாங்க போனோம். அப்படியாடா! ஏய் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணியிருக்கான் பாரு. ஏய் இது மாரி இந்த இடத்துக்கு போனோம்டா. அப்பலாம் ஒரு எக்ஸைட்மென்ட்டா என்னோட லைஃப்ல நான் மகாபலிபுரம் போயிட்டு வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு வாட்டி, அவ சொல்லும்போதே எங்களுக்கு ஆசை வந்துருச்சு. இவ்ளோ பெரிய யானைடி! அப்படியே ஒரே கல்லுல பண்ணியிருக்காங்கடி. சிங்கம்டி! எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த மேல ஏறி போய் பார்த்தோம். அங்க ஒரு லைட் ஹவுஸ் கூட இருந்துச்சு. அப்படின்னு அப்ப அந்த டைம்ல அவ சொன்ன எக்ஸைட்மென்ட் இன்ன வரைக்கும் அவ சொன்னது எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. அது மாரி பெருசா இருந்தது. நாங்க புளி சாதம் செஞ்சு எடுத்துட்டு போனோமா, பீச்ல உட்காந்து சாப்பிட்டோமா, அல பெருசா வந்தது. அப்படி இப்படின்னு அவ சொன்னது இன்னமுமே எனக்கு அப்படியே ஆனா இப்பலாம் இல்ல. எங்கடா போனீங்க? இங்க போனோம். அப்படியா? ஆமா இன்ஸ்டால போட்டிருந்தேனே. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் இருந்தேனே. பார்க்கலையா நீ? அப்படின்ருவாங்க. அந்த இதுவே இல்ல. அந்த அந்த ஃபீலிங்ஸே குடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒண்ணு சொல்லி ஒரு படத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. என்னடி படம் போயிட்டு வந்தீங்க? என்ன படத்துக்கு? படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் தான் இருந்திருக்கும். அப்ப ஓடிட்டுருக்கும். அத போய் பார்த்துட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லும்போது, "அப்படியா? ஆனா டிவில அப்படி காட்டலையேடி. இது மாரி இருந்துச்சு." "ஏய் இல்லடி அவன் செத்துடுறான்டி. அவன் சாவுறது தான் கதையே தெரியுமா?" அப்படி இப்படின்னு.
அப்படியா? டிவில அப்படி காட்டல அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்போ வந்து டாப் 10 மூவிஸ் வரும். காலையில ஒரு 2 நிமிஷம் ஒரு சீன் போடுவாங்க. அந்த சீன் தான் நம்மளுக்கு முழு படமே. நம்ம ஒரு கதைய அப்படியே டெவலப் பண்ணிக்கிறது. இப்போலாம் உடனே ஆன்லைன்ல வந்துருது பார்த்துடுறாங்க. அந்த ஒரு லைன் ஒரு அந்த 2 நிமிஷம் அப்போ ஒரு படத்துக்கு சொல்லிட்டு அந்த அவர் பேர் ரமேஷ்ன்னு நெனைக்கிறேன். சுரேஷ். டாப் 10 சுரேஷ் அவர் சொல்லுவாரு ஞாயித்துக்கிழமை. அந்த ஒன் லைன் மாரி இன்னைக்கு ரிவ்யூன்றத அன்னைக்கு அவரு 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சுருவாரு. அப்ப அந்த படத்துக்கு ஒரு லாஸ்ட்டா ஒரு பேர் வேற வச்சு சொல்லுவாரு. ஆ "வல்லரசு இது நல்லரசு" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த மாரி அந்த ஒரு ஒரு பாயிண்ட் டைம் தான். அதுல நாங்க டெவலப் பண்ணிப்போம் கதைய. அப்ப யாராவது பார்த்துட்டு, "ஏய் அப்படியே நான் இப்படி நெனச்சேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லடி செத்துடுறான்டி, அவன் அவன பொண்ண கொலை பண்ணிடுறான்டி, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுதுடி, இந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. "ஏய் இப்பதான் இந்த படம் போடுவாங்களோ" அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பார்த்தா இது போடுவாங்க. ஆ புத்தாண்டு தினத்தன்று சிறப்பு திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது பார்த்துட்டு, "ஏய் அந்த படம் போட போறான்டி பார்த்துரலாம், பார்த்துரலாம்." ஆமா. "டேய் ஆமாண்டி புது படம்ல." எப்படின்னா 2, 3 வருஷம் இருக்கும் அந்த படம் வந்து. "ஏய் புது படம் போடுறாங்களாம் தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்பலாம் அ திரைக்கே வரவில்லை. முதல் முறையாக உங்களுக்காக. அதே மாரி திரைக்கு வந்து சில நாட்களே அடுத்து சில நிமிடங்களே அப்படி போட்டுருவாங்க போல இருக்கு. இன்னும் வராத படம்லாம் கூட போடுறாங்க. அப்பலாம் 3 வருஷம், 4 வருஷம் படம் தான். இருந்தாலும் அத பார்க்கும்போது அது அது ஒரு புதுசா இருக்கும். அத உட்காந்து அப்படியே நடுவுல ஏதாவது வேலை எங்க அம்மா சொன்னாங்க, "அம்மா இரும்மா, அம்மா இரும்மாலாம் சொல்லிட்டு, "அம்மா இருக்கியா என்ன? நான் போறேன் இரு" அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த மாரி அந்த ஒரு எக்ஸைட்மென்ட் இருந்துச்சு. எங்கே போயிட்டு வந்தாலும் சரி, ஒரு படம்னாலும் சரி, ஒரு துணி வாங்கிட்டு வந்தா கூட சரி, ஒரு ட்ரெஸ் எங்களுக்கெல்லாம் இப்போ வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான். அப்போ அத பார்த்தா அந்த படத்துல அந்த போட்டிருந்தா பாரு, அந்த ட்ரெஸ் தான்டி இது. "அப்படியா? அது நல்லா இருக்குடி, சூப்பரா இருக்குடி" அப்படின்னு சொல்றது. இப்பலாம் இல்ல. போறாங்க. அத அத ஆன்லைன்ல பார்க்குறாங்க, ஆர்டர் போடுறாங்க ஒரு 10 நாளு. அப்புறம் அத அப்படியே ரிட்டர்ன் போடுறது. அது அந்த அப்போ இருந்த அதே மாரி ஒரு ட்ரெஸ் இருக்கும். நம்மள்ட்ட பத்தலன்னா யாருக்காவது குடுக்குறது. இப்பலாம் அது வந்து வேற மாரி நெனைக்கிறாங்க. ஐயோ! அவள்ட்ட வாங்கி போடணுமா? ஐயய்யோ! பழைய ட்ரெஸ்ஸ அப்ப அதுக்கு ஏங்குன பிள்ளைங்களும் எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. எவ்வளோ பேரு. இப்ப எங்க அம்மாலாம் வேலை செஞ்ச இடத்துல குடுப்பாங்க ட்ரெஸ் நான்லாம் போட்டுருக்கேன். ஏன் பொய் சொல்ல? அதே மாரி எவ்வளோ பேரு அ அவங்க யூஸ் பண்ண பொருளுக்கெல்லாம் குடுப்பாங்க. நாங்கலாம் யூஸ் பண்ணி ஏன்னா எங்க அம்மா ராமச்சந்திரால வேலை செஞ்சாங்க. அப்ப அங்க இருக்க ஸ்டூடண்ட்லாம் குடுப்பாங்க. குடுக்கும்போது எங்க அம்மா கொண்டு வருவாங்க. நாங்கலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே புதுசாவே முளைச்சோம்லாம் அப்படி எதுவுமே இல்ல. என்ன அப்போ என்னன்னா, நம்ம அந்த மாரி இது பண்ணிட்டோம். நம்ம குழந்தைங்களுக்கு அத குடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நெனச்சோம். அது எப்படி போய் நம்ம பிள்ளைங்கள சேர்ந்துருச்சுன்னா, இது வந்துன்னா அண்ணன் தம்பிங்க பொருளையே ஒருத்தர் யூஸ் பண்ணிக்க கூடாது. அப்படின்ற ஒரு தாட்ல அவனுங்க போயிடுறானுங்க. நம்ம என்னன்னா, நம்ம வந்து இது மாரி கஷ்டப்பட்டோம் இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம பிள்ளைக்கு அந்த இது வரக்கூடாது. நம்ம வாங்கி குடுத்து இது பண்ணிடுவோம்னு நம்ம பண்றோம். அது அதுங்களுக்குள்ள என்னது இது எந்து, இது ஒந்து. இது நம்மள்துடா அப்படின்ற இதுவே இல்ல. இது எந்து, இது ஒந்து அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. அதான் சொல்றேனே, நாம்ன்ற வார்த்தையே அழிஞ்சிரும் இன்னும் கொஞ்ச நாள்த்துல. நான், நீ அது மட்டும் தான். நாமலாம் இங்க இல்ல. நாமன்ற வார்த்தையே இருக்காது. அந்த மாரி காலகட்டங்கள் மாறிக்கிட்டு பொறக்கிற வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கும். நேத்துன்றது நம்ம கைய விட்டு போயிடுச்சு. நாளைன்றது உறுதி இல்லாத ஒண்ணு. இன்னைக்கு கையில இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்குமே பொறக்கிற வருஷம் வந்து நல்ல ஒரு வருஷமா இருக்கும். நினைச்சது நடக்கும். ஆ கனவுகள வந்து நம்ம ரொம்ப பெருசாக்கிக்கிட்டே போகணும். அதுக்குண்டான உழைப்பையும் நம்ம உழைச்சோன்னா, கண்டிப்பா அதுக்குண்டான ஊதியத்த ஆண்டவன் குடுப்பான். எந்த இடத்துலயும், எந்த இதுலயும் உடைஞ்சிடாதீங்க. ஆ உடைஞ்சாலும் அத விட்டு மீண்டு வாங்க. அதிலேயே உட்கார்ந்துராதீங்க. ஏன்னா விழுந்தவன் கீழ எழுந்து தான் ஆவணும். விழுந்தவன் அப்படியே விழுந்துற மாட்டான். ஆனா விழுந்தா சுதாரிச்சுட்டு எழுந்துக்கோங்க. இல்லன்னா இங்க சுத்தி இருக்கிறவங்க உங்கள விழுந்தவன எந்திரிக்கவே விட மாட்டாங்க. ஸோ அதனால விழுவது, எழுவது வாழ்க்கையில 2மே ஒண்ணுதான். ஒண்ணும் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. இவன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன நெனைப்பான்? எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம பின்னாடி பேசுறவனுக்கு முன்னாடி பேச தைரியம் இருந்தா முன்னாடி வந்து சொல்லிட்டு போயிருவான். அவனுக்கு அந்த தைரியம் இல்ல. பின்னாடியே பேசிட்டே இருக்கட்டுமே! அவன் பேசிட்டே இருக்கட்டும். நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இவங்க இத சொல்லிட்டாங்களே, அவங்க அத சொல்லிட்டாங்க. அவங்க என்னைய சொல்லி அவமானப்படுத்திட்டாங்க. இவங்க இத சொல்லி அவமானப்படுத்துனாங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க. எவனும் இன்னைக்கு அவமானப்படுத்தியிருப்பான். நாளைக்கு நீங்க ஒரு இதா போய் நில்லுங்களேன். "ஏய் வாடா" அப்படின்னு சொல்ற உலகம் இது. அந்த மாரி உலகமா மாறிடுச்சு. அதே மாரி பணம் எல்லாம் சொல்லுவாங்க, "பணம்லாம் இல்ல. பணம் இல்லாட்டி பல நாள் கூட சந்தோஷமா பணம் வேணும். பணமும் இருக்கணும். அதே நேரத்துல நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்ந்திருக்கணும். பணத்துக்காக ஓடி வாழ்க்கைய இழக்கக்கூடாது. வாழ்க்கைக்காக ஓடி பணத்த இழந்துறாதீங்க. 2மே வேணும். புரிதல் நம்மளோட புரிதல் லெவல எவ்வளோ தூரம் நம்ம டெவலப் பண்ணிக்கிறோமோ, அவ்வளோ தூரம் நல்லது. இத்தன காலம் எப்படி போணுச்சோ விட்டுருங்க. எத பத்தி யோசிக்காதீங்க. போன வருஷம் இது நடந்துச்சு, அது நடந்துருச்சு. இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க என் கூடயே இருந்து என்னை தொல்ல பண்றாங்க.
எல்லாமே ஆண்டவனால வழிநடத்தப்படுறது தான். இங்க எதுவுமே நம்மளே தான் பண்ணோம், நம்மளே தான் போனோம் அப்படின்றலாம் எதுவுமே இல்ல. கடவுள் என்ன நெனச்சிருக்கானோ அதான் நடக்கும். நம்ம பிறந்தப்பயே எழுதப்பட்டுருச்சு. இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதனால என்னமோ இன்னைக்கு பொழுதா, இன்னைக்கே அழுவுங்க, இன்னைக்கே கத்துங்க, இன்னைக்கே கதறி முடிச்சுருங்க. நாளைக்கு பொழுது வேற மாரி இருக்கும். கடவுள் நல்ல ஒரு வாழ்க்கைய குடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோட போங்க. எத பத்தியும் யோசிக்காதீங்க. யார பத்தி மறுபடியும் சொல்றேன். யாரோ ஒருத்தர் நம்மள பத்தி பேசுறாங்கன்னு எந்த இடத்துலயும் உடைஞ்சிராதீங்க. நம்மள பத்தி பேச ஒருத்தன் இருக்கான்னு நெனச்சுட்டு போயிட்டே இருங்க. அவ்வளதான். சரியா? ஏன்னா, அவனுங்க தான் நம்ம மேல ரொம்ப கவனமா இருப்பான். நம்ம கூட நம்ம மேல அவ்வளோ கவனமா இருக்க மாட்டோம். அவன் அதிக கவனமா இருப்பான். அதனால நம்மளோடத சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நல்லது தான். அதுவும் நல்லது தான். ஸோ எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு ரொம்ப நல்ல ஒரு வருஷமா இருக்கும். அதே நேரத்துக்கு அ புத்தாண்டு இரவு வந்து வெளியில போறவங்க ரொம்ப பத்திரமா போங்க, பத்திரமா வாங்க. மழை வேற வந்துருச்சு. வெயிலும் அடிக்குது, மழையும் இருக்குது. என்னன்னு தெரியல பார்க்கலாம். ஆனா நாளைக்கு வரைக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சேஃபா இருங்க. ஆ எல்லாருக்கும் இனிய அட்வான்ஸு ஹேப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு. நம்ம தமிழ்லயே சொல்லிட்டு போயிருவோமே. எதுக்கு அட்வான்ஸு, குட்வான்ஸு இருக்குது. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆ இந்த வருஷத்துல இந்த ஒரு 2 மாசமா ஆகுது நான் சேனல் ஓப்பன் பண்ணி. எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஆ சப்போர்ட் பண்ணுங்க. ஆம் வீடியோ லைக் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.